எல்லோருக்கும் வணக்கம். ஏயா எங்களை பார்த்தா இழிச்சுவாய மாதிரி தெரியுதா? மார்க்கெட் இறங்குச்சுன்னா உடனே போர்ட்ஃபோலியோ இறங்கிருது. ஆனா மார்க்கெட் ஏறிச்சுன்னா அப்பவும் போர்ட்ஃபோலியோ இறங்குது. வர வர ஷேர் மார்க்கெட் ரொம்பவுமே டேஞ்சரஸ் ஃபெல்லோவா இருக்கான். போர்ட்ஃபோலியோவை வித்தியாசமா விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் பயம் என்பது இல்லை. 25,891 48 பாயிண்ட் இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். போர்ட்ஃபோலியோவுக்கு ஒன்றும் பெருசாக உதவி அப்படின்றதே இல்லை. அது சரிதான், ஷேர் மார்க்கெட்டில் எப்பவுமே எல்லா நாளுமே பெருசாக கிடைக்குன்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டினுடைய நேச்சரே 3 மாதம் 4 மாதம் படுத்துக்கிட்டு கிடப்பான். நம்ம என்னைக்கு இந்த ஷேர் வேண்டான்னு வித்துட்டு போகிறோமோ அன்னைக்கு தான் ஏறுவான். நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அவன் படுத்துக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோபாவத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஸ்லோவாக இருந்தாலும் மிகப்பெரிய செய்திகளுக்கு ஒன்றும் கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லைங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரேமண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி சமீபத்தில் அவனுடைய பிஸ்னஸை இதே மாதிரி தான் நாங்கள் ரியல் எஸ்டேட் அப்படி இப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த நியூஸ் வந்ததுலேருந்து பிரித்து விடுறதுக்குள்ள அந்த ஸ்டாக் பார்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றது கொடுத்துருந்தான். இப்போ டெல்டா கார்ப் அப்படின்ற ஒரு ஷேர் உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படின்றது ஒன்று வருது. அந்த செய்தியினுடைய தாக்கத்தினால இன்னைக்கு 4% ஏறிதான் இருக்கு இந்த ஷேர். கடந்த ஒரு வருஷத்துல 5% இறங்கிதான் இருக்கு. அப்படின்னா என்ன, இந்த ஒரு வருஷத்துல பெருசா இந்த பிரைஸ் வந்து எக்ஸ்பென்ஸா மாறல, சீப்பா தான் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல. ஆனா 5 வருஷத்துல பார்க்கும்பொழுது அப்போதும் சீப்பா தான் இருக்கு. இவன் எப்ப வந்தா 2019 இருந்து பார்க்கும்பொழுது மேல ஹையஸ்டா 320 போயிருக்கான். அப்ப இங்கிருந்து ஏறினா 100% மேல லாபம். இந்த நியூஸை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் இவனால வர முடியுமா அப்படின்றது தெரியல. ஆனா என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெல்டா கார்ப் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸை நல்லா கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்றதுனால அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்ற பிஸ்னஸ், அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடியது கேமிங் அப்படின்ற பிஸ்னஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்னு 3மே ஒரே தொழிலாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற பேரில் கேமிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட்டை தனியாக ஹாஸ்பிட்டாலிட்டியை தனியாக பிரிக்க போகிறாங்க. அப்போ ஒரு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இதுலேயும் ஒரு ஷேர் கிடைக்கும், இதுலேயும் ஒரு ஷேர் கிடைக்கும். ஆக மொத்தம் ஒரு ஷேர் 3 ஷேராக மாறப்போகுது. ஸோ ஒரு கம்பெனி 3 கம்பெனியாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேர் அவனுடைய பழைய ஹையை வந்து தொடுவானா அப்படின்றது மட்டும்தான் இப்போ கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கு இந்த நியூஸ் வந்த முதல் நாள் என்ன விடை சொல்லுதுன்னா, பாசிட்டிவாக தான் இப்போதைக்கு மார்க்கெட் எடுத்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இனி தலைவலி எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமிங் பிஸ்னஸ் மேலே ஜிஎஸ்டினால இதுக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பிரிஞ்சு வரக்கூடிய கம்பெனிகளில் இல்லாமல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த இவி பஸ் எல்லாம் வாங்கி ஓட்டுற நீங்களே, அதெல்லாம் தயாரிக்கிற நீங்களே, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கிராஷ், 18% லோல இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பிளாக் டீல் நடக்குது, இன்னைக்கு காலையில் நடந்திருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அது இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போ பிளாக் டீல் என்ன ரேட்டுக்குப்பா நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸுகளை போய் தேடி எடுக்கல. இங்கே நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக் டீல்லாம் வந்து முதலே முடிவெடுத்துக்கிறாங்க. எந்த பார்ட்டி விற்கிறாங்க, இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் விற்கிறாங்களா, இல்லை இந்த கம்பெனியுடைய பெரிய ஷேர் ஹோல்டர் யாராவது விற்கிறாங்களா, அது ஆப்போசிட்டில் வாங்குற பார்ட்டி யார், அது என்ன ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் முடிவெடுத்துடுறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு தெரியுதா, நாளைக்கு என்ன பிளாக் டீல் நடக்க போகுது, அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியறதில்ல. நம்மளுக்கு எப்போ தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி ஏதாவது பெரிய ஷாக்கு கீழேயோ மேலேயோ போகும்பொழுது தான் பிளாக் டீல் தான் அதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ செபி என்ன பண்ணுன்னா, இவங்களுடைய ஃபைலிங்ஸில் வந்து அதான் முடிவு பண்ணிடுறாங்களே, இந்த டேட்டில் வந்து பிளாக் டீல் பண்ணலான்னு முடிவு பண்ணுறவங்க முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட வேண்டியதானே. நம்ம போய் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நம்ம தேடுறோம். இங்கே பார்த்தீங்களா, என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் எங்கேயா பிளாக் டீல் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் தேடணும்னு வச்சுங்களேன். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் பிளாக் டீலில் வருது, ஆனால் அது லைவ் டேட்டா கிடையாது. இது வந்து பழைய ஒரு நாள் முடிஞ்சது அல்லது முடிஞ்ச டேட்டாவை தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. லைவ் டேட்டா அப்படின்றது பார்க்க முடியல. அவங்களுடைய புரோக்கர் இந்த வசதி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம இதில் போய் பார்த்துக்கலாம். காலையிலேயே 8:45க்கு 9:15 அது எப்போ எந்த டைமில் நடக்குதோ டைம் வைஸ் நம்ம வந்து ஏதாவது பிளாக் டீல் நடக்குதான்னு நம்ம பார்த்துக்கலாம். அது ஒன்று தான் நம்மளுக்கு பெனிஃபிட். மற்றபடி எங்கே போய் தேடி அலைஞ்சாலும் அவன் குப்புன்னு உளுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் என்ன கண்டுபிடிக்க முடியும், என்ன நியூஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இதுவுமே ஒரு கேப்பாக இருக்குது. செபி மனசு வச்சு சரி ஓகே, யாரெல்லாம் பிளாக் டீல் இன்னைக்கு பண்ண போறீங்களோ 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லி விடுங்க. ஏன்னா ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு வந்துச்சுன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லை.
அதே மாதிரி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் QIP பண்ணும்போது அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்ல. அப்ப இந்த பிளாக் டீல் மட்டும் ஏன் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது? அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது லைவா இருக்கக்கூடிய 2 நாள் 1 நாள் முன்னாடியே விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடிய ஏதாவது வெப்சைட் நீங்க ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா அதையும் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா KEC இன்டர்நேஷனல். அந்த ஷேர் இன்னைக்கு மனசு சந்தோஷப்படுத்தக்கூடியபடி ஒரு 2.25% ஏறி இருக்கா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய போர்டு வந்து ஓகே நீங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. அது 976 ரூபாய் இப்ப இருக்க பிரைஸ் விட டிஸ்கவுண்ட் தான் விற்கிறாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி மேல ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால அந்த பிரைஸ் வந்து பிரீமியத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஈஸ்மை ட்ரிப்பை போட்டு அடி சாத்தி விட்டாங்க பாவம். நண்பர்களே, வராக் என்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஷேர் 3% இன்னைக்கு கீழே இறங்கி ஃபோக்கஸ்ல வந்திருக்கா. இந்த பங்கு இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய ரேட்ல இருந்து மேல பாஞ்சு போகுமா இல்ல கீழே செதறுமா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. என்ன காரணம்னா இந்த பங்குல பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் அதாவது டிஐஸ் எல்லாம் பார்த்தோம்னா 13% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. FIs 4% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சமீபத்தில் பார்த்த கம்பெனிகள்ல 75% வச்சிருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் கம்பெனிகள்ல இது ஒன்று இருக்கு, ரேரா இருக்கு. ஏன்னா மற்றெல்லாம் 50 40 30 அந்த மாதிரி தான் இருக்கும். 70% மேல இருக்கக்கூடிய ப்ரொமோட்டர் கம்பெனில இது ஒன்றா இருக்கு. ஸோ தற்போதைக்கு கொஞ்சம் கீழே இறங்கி அப்படியே இருந்தாலும் ஒரு மொமெண்டம்ல இருக்கக்கூடிய பங்கு, ஒரு சப்போர்ட்ல இருக்கக்கூடிய பங்கு அவனுடைய பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுவானா, 600 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வருவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த ஹூண்டாய் மோட்டார் அப்படின்றது வந்து ஜூன் 18ஆம் தேதியே அவங்களுடைய DRHP ஃபைல் பண்ணியிருக்காங்க. இனி அவங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே அதனுடைய லைவை கொண்டு வந்துட போறாங்களா, ஐபிஓ வந்துட போறாங்களா அப்படின்றது தெரியல. அப்படி வந்துச்சுன்னா இதுவும் ஒரு ஹிட்டான ஐபிஓவா இருக்கும். அது என்னைக்கு வருது அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதான் ஒரு முதலீட்டாளர்களுடைய எண்ணமா இருக்கு. இந்த சமயத்தில் இந்த மான்பா ஃபினான்ஸ் அதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இதனுடைய க்ளோசிங் டேட் இன்னைக்கு தான். இது முதல்ல ஆரம்பத்தில் 50% மேபி லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்தில் இருந்தது. இப்போ 48% வரைக்கும் லிஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ தற்போதைய நிலவரத்தில் கிரே மார்க்கெட் பிரீமியத்தின்படி இது ஓரளவுக்கு ஓகே, மேபி லிஸ்டிங் கெயின் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு இன்னொரு ஐபிஓ எது ஓப்பனா இருக்குன்னா KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஐபிஓ. ரொம்ப வித்தியாசமான செக்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஐபிஓ 341 கோடி அப்படின்ற மாதிரி ரைஸ் பண்ண வந்திருக்காங்க. 220 ரூபாய்க்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இதனுடைய லாஸ்ட் டேட் அப்படின்றது வர்ற வெள்ளிக்கிழமை. இவங்க இருக்கக்கூடிய செக்டர்ல இவங்க தான் லீடிங் மேனுஃபேக்சரர் ஆஃப் டியூப் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரா இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க ரீட்டைல் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். 35% அப்படின்றத அலோகேட் பண்ணியிருக்காங்க. தற்போது லாபகரமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி அடேங்கப்பா சூப்பரியா நீயே அப்படின்ற மாதிரி ஓப்பனிங் சமயத்திலேயே 100% மேல மேபி லாபத்துல லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ தற்சமயத்துக்கு இப்போதைக்கு ஓப்பனா இருக்கக்கூடிய 2 ஐபிஓமே ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் பொறுத்த வரைக்கும். நண்பர்களே, நிறைய ஸ்டாக்குகள் கீழே விழுந்து கிடக்குது. தீபாவளி பரிசா அவனுங்க எல்லாம் மேல் நோக்கி ஏறி வருவானுங்களா அப்படின்ற மாதிரி இந்த 3 ஷேர் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். 3 ஷேருமே கீழே விழுந்து கிடக்குறான். தீபாவளி பரிசா நம்மளுக்கு மேலே வந்ததுன்னா சந்தோஷம் தான். அதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த NMDC அப்படின்ற கம்பெனி திடீர்னு 200 ரூபாயிலிருந்து 225 ரூபா 10% ஏறி மேலே வந்திருக்கான். என்ன காரணம்னா திடீர்னு சைனாவுடைய டேட்டா வச்சுதான். இவன்லாம் மனசு வச்சு மேல் நோக்கி ஏறினா 30% மேலே ஏறி வரணும். வந்துட்டான்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தீபாவளி பரிசா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த செயில் அண்ட் கேர் ரேட்டிங் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஏதாவது சில ஷேர்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் நிறைய ஷேர்கள் 2 days மூவிங் ஆவரேஜ் இப்படி ஆடிக்கிட்டு இருப்பான். அப்புறம் எவனாவது ஒருத்தர் இங்கிருந்து நல்லா மேல் நோக்கி வருவான், எவனாவது நல்லா கீழே போவான். அந்த வகையில் இந்த செயில் அப்படின்ற ஷேர் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கு. அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல இவன் 170 ரூபா வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி தான் கேர் ரேட்டிங்ஸ் அப்படின்ற ஷேர். அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிற ஷேரில் தான் அவங்க டீலிங்கே வச்சுக்குவாங்க. ஏன்னா திடீர்னு ஸ்பிளிட்டோ போனஸோ அறிவிப்பாங்க, அதில் ஏதாவது பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது சாணக்கியத்தனம் தான். ஸோ அந்த வகையில் இந்த கேர் ரேட்டிங்ஸ் அப்படின்ற கம்பெனி தற்போது 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. இங்கிருந்து ஒரு 1240 வந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறிட்டே இருக்கு. ஆனால் போர்ட்ஃபோலியோ 2 நாளாக படுத்துக்கிட்டு இருக்கு.
அமெரிக்காவில் போய் எடுத்து பார்த்தா அங்கேயும் வந்து அவங்களோட இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேட்டு பார்த்தா தான், எப்போ அமெரிக்காவில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு, படுத்து கிடக்கா இல்லை மேலே ஏறி இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இழிச்சுவாயம் மாதிரி போர்ட்ஃபோலியோ ஏற்றாம வெறும் இண்டெக்ஸை மட்டும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியலையேன்னு அவங்களை கேட்டு பார்க்கலாம். நண்பர்களே, இந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த ஒரு வருஷத்துல ஹிட் ஆனது எது அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு HDFC டிஃபென்ஸ் ஃபண்ட் விட்டாங்க. ஆயிரம்னா ஒரே வருஷத்துல 100% லாபம் அப்படின்றது பண்ணி விட்டான். ஏன்னா அந்த செக்டர் அப்போ ஃபோக்கஸ்ல இருந்து. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் திடீர்னு ஏற்றி விட்டாங்க. ஏன்னா அப்போ ரயில்வே துறை மற்ற கம்பெனிகளும் ஓரளவு ஃபோக்கஸ்ல இருந்து. ஸோ இப்போ எது ஃபோக்கஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ரெனியூவல் எனர்ஜி தான் இப்போதைக்கு கீழே விழுகாம ஃபோக்கஸ்ல இருக்கு. டிஃபென்ஸ் மேலே ஏறி விழுந்துட்டான், அதுக்கப்புறம் மெட்டல்ஸுமே ஏறி விழுந்துட்டான், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே மேலே ஏறி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அவனை எப்போ முடிச்சு விட போகிறான்னு தெரியல. ஸோ அப்போ இந்த ரினியூவபிள் எனர்ஜி மட்டும் இன்னும் முடிச்சு விடாமல் இருக்காங்க. ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரி எந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்லா சம்பாரிச்சு கொடுப்பானுங்க அப்படின்ற கருத்தை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே வருஷத்துக்குள்ளே டபுள் ஆகணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படல. இப்போ HDFC டிஃபென்ஸ் ஃபண்டெல்லாம் ஒரே வருஷத்தில் படத்தை டபுள் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் ஆசைப்படல. அடுத்த 10 வருஷத்துக்குள்ள எது வந்து ஒரு 200% சம்பாரிச்சு கொடுக்கும், அதாவது 1 லட்ச ரூபா போடுறோம், ஒரு 3 லட்ச ரூபாயா எந்த மியூச்சுவல் ஃபண்டு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு சொல்லுங்க. மேபி இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடா ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த டாடா ரிசோர்சஸ் அண்ட் எனர்ஜி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து எப்போ லான்ச் பண்ண டேட்ல இருந்து பார்ப்போம். இதனுடைய லான்ச் பண்ண டேட்ல பார்த்தோம்னு வச்சிங்களேன், 2016 அப்படின்ற சமயத்துலாம் இவன் பெருசா ஏறவே வரல. அப்படியே மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்திருக்கா 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். ஆக மொத்தம் 10,000 ரூபாய் பணம் அப்படின்றது 2015 போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னா 53,000 ரூபாய். ஸோ இது 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட பரவாயில்லையே, சந்தோஷமே அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ இப்போ பணத்தை போடணும், அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்சம் அப்படின்றது ஒரு 4 லட்சமா ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷம் தான். அந்த மாதிரி எந்த தீம்ல எந்த மியூச்சுவல் ஃபண்டு மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல நம்ம வாங்கி வச்ச ஷேருக்கு ஏர்லினா நம்மளுக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமா தான் இருக்கும். அந்த வகையில் இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் அவனை நம்ம ஒன்றும் பெரிய ஜிம்னாஸ்டிக் காலை தூக்கி மேலே வச்சு கையை தூக்கி வேற எங்கேயாவது அடுத்தவன் தோளில் வச்சு இந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு ஷேருக்கு 10 ரூபா ஏறி வந்தீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி தான் ரிம் ஷேர் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், FISக்கு மரியாதை கிடைக்குமா, DISக்கு மரியாதை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இந்த ரிம் ஷேர் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா, கடன் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய கம்பெனியா, தற்போதைக்கு கொஞ்சம் நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனியா இருக்கு. கடந்த 2-3 வருஷமா நஷ்டம்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இன்வெஸ்டர்ஸ்ல முதலீடுல போய் பார்த்தோம்னா DIS ஏதோ ஒரு நம்பிக்கையில் அதை இன்னும் வச்சுக்கிட்டே இருக்காங்க, FIS ரொம்ப குறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ பெரிய ஆளுகளுடைய ஸ்டாக்ஸை நீங்க வாட்ச் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிம் அப்படின்ற ஷேர்ல DIS ஹோல்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. திடீர்னு என்னைக்காவது அவங்க குறைச்சாங்கன்னா இதை பார்த்து எடுக்கிறவங்க என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ அவன் வெளியே வந்தால் நீங்களும் வெளியே வந்திருக்கணும். இப்போ இந்த ஹெமிஸ்பியர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. அவன் இன்னைக்கு என்ன ஆயிருக்கான்னா 1% கீழே இறங்கியிருக்கான். ஆனால் அதனுடைய முதலீட்டாளர்கள் பார்க்கும்பொழுது முதல்ல FIS எல்லாம் 4% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ வெறும் 1% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த FIS பேஸ் பண்ணி வாங்குறவங்க விற்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்ல என்னைக்கு FIS வெளியே வர்றாங்களோ அது ஸ்டாக் மேலேயே இருக்கட்டும் அல்லது மேலே போட்டும் கீழே போட்டும், எந்த ஒரு கண்டிஷனலாக இருந்தாலும் அவங்களும் வெளியே வந்தால் தான் கரெக்ட். நண்பர்களே, நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த MRPL ஷேர்லாம் ரொம்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஷேர். இனிமேலும் அது இருக்க தான் போகுது. அந்த கம்பெனி என்ன டபக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த MRPL அப்படின்ற ஷேர் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து பிக்கப் ஆகிறானா, 180 ரூபாயிலிருந்து 280 ரூபா வர்றானா, அல்லது 180 ரூபாயிலிருந்து ஒரு ஷேருக்கு 100 ரூபா கீழே இறங்கி அவனுடைய பழைய ரேஞ்ச் 80 ரூபா ரேஞ்சுக்கு போக போறானா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. 80 ரூபாய்க்கு வந்ததுனா தான் நல்லது. ஏன் அப்படின்னா 80 ரூபாயிலிருந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா அடுத்த 2-3 வருஷத்துல மறுபடியும் 300 ரூபா போகக்கூடிய வாய்ப்புகள், அவனுக்கு ப்ராபபிலிட்டி என்பது அதிகம் அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.